அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரேவ் ஆஃப் தி 6 ஃப்ளவர்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் அந்த கதையை புரியும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமல உங்களுக்கு பிடிச்ச வச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம கதை போகலாம். இப்போ ஹீரோவோ ஷாக் ஆகிறான். ராமியா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆர்வமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்காக நீ அதை கேட்குறேன்? நீ ஆவரேஜான பர்சன் தான் என்ன கேட்டினா? ஏன்னா ஒன்லி ஆவரேஜான பர்சனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஆஸ்யூஷுவலான வெப்பன்ஸ் அதிகப்படியாக பயன்படுத்த முடியுது. இதனால தான் நீ நீயே ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு இருக்க. இந்த உலகத்திலே உனக்குன்னு எந்த விதமான தனித்துவமான பவர்ஸும் கிடையாது. அப்போ நீ சொல்றதை பார்த்தா நான் வீக்கன்றியா? ஆனால் நான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான திரும்ப நீ அங்கே தான் தப்பு பண்ணுற. நீ ஒரு ஆவரேஜான பர்சன் அதை ஒத்துக்கணும். உனக்குன்னு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எதுவுமே இல்லாத போது நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது. வெறும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி மற்றவங்க எல்லாருமே ஆளணும்னு நினைக்கிறேன். அதனால நீ ஒன்றும் ஸ்ட்ராங்கானவன் கிடையாது. நீ ஸ்ட்ராங்கானவனா இருக்கலாம், ஆனால் இதுக்கு எல்லாத்த காரணம் யாரு? இதுக்கு எல்லாத்துக்கு காரணமா என்னுடைய மாஸ்டர் தான். அவருக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். நானாச்சும் இவ்வளவு பரவாயில்ல. என் மாஸ்டர்லாம் எவ்வளவு வெப்பன்ஸ் தருமா கையாளுவாரு. அந்த மலைகள்ல அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கினேன். எப்படி சண்டை போடணும், எந்தெந்த வெப்பனை எப்படி பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம எனக்கு பியூர் சயின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. சயின்ஸா? ஆமா. இப்ப நீ உருவாக்குற அந்த கன் பவுடர் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த பிரியமான விஷம், இதெல்லாம் ரெடி பண்றது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம டைமிங் எப்படி பாக்குறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு நல்லபடி சொல்லி கொடுத்து நல்லா பாத்துக்கினாரு. ஓ, ஆக்ட்ரோஸ் ஸ்பைக்கிறா. உண்மையை சொல்ல போனா அப்படியாப்பட்ட ஒருத்தருடைய பேர் கூட என்னுடைய லிஸ்ட்ல இருந்து தெரியுமா, கொல்ல வேண்டிய லிஸ்ட்ல. பட் ஆனா அந்த ஆளுக்கு வயசாகியே செத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவன மாதிரி கத்துட்டு இருக்கான்ற ஒரு ரூமர் நான் கேள்விப்பட்டேன். அப்போ நீ தான் அந்த ஸ்டூடெண்டா? உனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அவரை விட்டு ஒன்றும் ஓடல. அப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீ பிரேவ்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ரீசன் என்ன? உன்னுடைய மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு. அது என்னன்னா, என்னுடைய சின்ன வயசுல நான் என்னுடைய நண்பன் கூட ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். அந்த சாயங்கால டைம்ல திடீர்னு எங்க கண்ணு முன்னாடி ஒரு ஃபைன் ஆட் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் அதை எதிர்க்கிறதுக்காக போனோம். ஆனால் நான் வேணாம் தடுத்தேன். ஏன்னா அது பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது கிட்ட வந்த உடனே, ஹலோ என்னப்பா திரும்ப பதில் யாரும் ஆள சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்துல உங்க ஊர்ல பெரியவங்களா இருப்பாங்களா, அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைன் ஆட் வந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்க பெரியவங்க கிட்ட முக்கியமான விஷயத்தை பேசி மறுநாள் பார்த்தா அந்த ஃபைனர் அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஊருடைய பெரியவராக ஒருத்தர் இருப்பாரு. அந்த சீஃப் வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய வில்லேஜ் வந்து டீமன் கார்டு மூலியமா ஆள போதான். அந்த ஒரு டெரிட்டோரியல் நம்ம இருக்கிறதுனால இதுக்கப்புறம் டீமன் தான் நம்மள ஆட போகுதுங்களா. அதனால இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பிரேவ்ஸும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. பிரயோஜனமே இல்லாத பிரேவ்ஸுக்கு பதில் நம்ம இதுக்கப்புறம் டீமன்ஸுக்கு தான் சேவை செய்ய போறோம். டீமன் கார்டுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் நம்ம மக்கள் இன்னொரு பக்கம் எதிர்த்தாங்க. எங்களுக்கும் அது சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனோட விளைவாக தான் அழிஞ்சிருச்சு எங்க கிராமம். என் கூட இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த டீமன் பார்க்க எப்படி இருந்துச்சு? அது கண்டிப்பா கோல்டு இல்லை, அவன் சைஸ்க்கு இருக்கும். அதுவும் பார்க்க ஹியூமன் ஆயிடு மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே பேசிருச்சு. அப்புறம் பச்சை, அப்புறம் லைட் பிங்க் கலர்ல இருந்துச்சு லைட்டா. அப்பனா கண்டிப்பா அதுக்கு 3 ரெக்கைகள் இருந்திருக்கணுமே காக்கா போல. உனக்கு தெரியுமா? தெரியும். அதுதான் ஃபைன்ஸ். அதாவது இந்த டீமன்ஸ் ஆளக்கூடியது. அதால மட்டும்தான் இந்த இடத்துல நிறைய ஆஃப் ஃபைனரி டீமன்ஸ் எல்லாமே உருவாக்க முடியும். அது போல அது ஆர்டர் கொடுத்த இந்த பேர்ல தான் என்னுடைய அம்மாவும் என்ன பெற்றெடுத்தாங்க. நீ அதுக்கப்புறம் சொல்லு. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டும் இறந்துட்டான், என்னுடைய சிஸ்டரும் இறந்துட்டாங்க. நான் மட்டும் உயிரோட பழிச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா என் மாஸ்டர் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ ரிவெஞ்ச் எடுக்க போறனா இப்ப இருக்கிற இந்த கோபம் மட்டும் பத்தாது. கோபம் இருந்தா மட்டும் எதுவுமே செஞ்சிட முடியாது. அதுக்கான வேகம், காலம், பலம் இது எல்லாமே சேர்ந்தா மட்டும் தான் உன்னால ஜெயிக்க முடியும். எனக்கு ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குடா. ஏன் என்ன யாருமே உன்னை நம்பலனா? அந்த ஒரு நிலைமையில கூட நீ எல்லாருமே நம்பணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நம்புறேன். அதுதான் எனக்கு புரியல. என்ன சொல்ற? ஆமா, அது போலதான் என்னுடைய ஃபிளாஷ்பேக்கும் அப்படின்னு தன்னுடைய கதையை உள்ள திரும்பி அவங்கள சொல்ல ஆரம்பிக்கிற முழுமையா எனக்கு டீமன் கார்டு தோற்கடிக்கிறதுக்காக மற்ற ஸ்டெயின்ஸ் அப்புறம் பிரேவ்ஸ் இவங்க எல்லாரையும் கொண்டு எனக்கு கிடைக்கிற சக்தியை பயன்படுத்தி கண்டிப்பா அந்த டீமன் கார்டு என்னால் தோற்கடிக்க முடியும் நம்பினேன். பட் இருந்தாலுமே என்னுடைய அம்மா விட்டு நான் போனப்ப திரும்ப வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு. பட் நான் அவங்க என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. பட் யாருமே எனக்கு துணையா இல்லாதனால நான் அதுக்கப்புறம் அவங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அவங்களே என்ன கொலை பண்ண நினைச்சது அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அவங்க ஒன்றும் இது காரணம் இல்லை. எல்லாத்துக்குமே அந்த டீமன் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு டீமனையும் பப்பட் மாதிரி தான். அதனால தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு காத்துட்டு இருக்கேன். ரிவெஞ்சா? நீ கூட வா. ஆமா, அந்த டீமன் கார்டு எதிர்த்து ரிவெஞ்ச் தான். ஏன்னா அவனால தான் என்னுடைய அம்மா அப்பா கூட இருக்கவங்க எல்லாருமே மோசமான நிலைமைக்கு மாறினாங்க. உன்னால் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை பத்தி டவுட் பாரியா? கண்டிப்பா நான் 7th பிரேவ்லாம் கிடையாது. யாருன்றதும் உனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறது வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீ அந்த 7th பிரேவ் கிடையாது. அதுக்காக என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா நீ இல்லைன்னு போது இன்னமும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க தான் 7th பிரேவா இருக்கணும் போது கண்டிப்பா நீ கண்டுபிடிக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாருமே உதவியாகணும். சரி, நல்லாவே புரிஞ்சுது. என்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருக்கலாமே, நான் உன்னை பாத்துக்கிறேன் நல்லபடியா. உண்மையிலே சொல்லப்போனா நீ என்கிட்ட உன்னுடைய பாஸ்ட் எல்லாம் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது போல நானுமே சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நாச்சிராணியா கிட்ட கூட நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை இன்னும். பட் நான் உங்ககிட்ட பேசும்போது ஏதோ என்னுடைய லைஃப் தான் உனக்கும் இருந்ததுனால ரெண்டுமே சிமிலரா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா நீ என்கிட்ட சொன்னதுக்கான காரணமே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, எக்கா இருந்து கூட நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ரிவெஞ்ச் தானே எடுக்கணும். அதுக்காக 2 பேரும் சேர்ந்து பொறுமையா எடுப்போம். இப்போவாச்சும் என்ன நம்புவியா? நான் ஒன்னும் உன்னோட எனிமி கிடையாதுன்றது யோசிக்கிறத நிறுத்து. அப்புறம் நான் இதனால சொல்றதுனால ஒன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு வைக்கப்பட்டுன்னு சொல்ல. நீ ரொம்பவும் கிரீப்பியான வந்தா. ஆனா இருந்தாலும் என்ன நம்புறேன். என்ன நம்பி என் கூடிய வரந்தேன். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நீ நினைச்சேன். அது போல உன்னால தான் ஒன்னா இருக்க முடியும். நீ நினைச்ச எல்லாரும் ஒன்னா இருக்க வைக்கலாம். அப்ப நீ என் கூட இருக்க மாட்டேன் இடத்துல. இல்ல, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். நீ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனியா பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம தேவையான சமயத்துல உனக்கு எதனா உதவி தேவைன்னு சொல்லு. அதுக்காக இதை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கன் போடுறான ஒரு டிவைஸ் அவகிட்ட கொடுத்துருப்பான். இது நீ எந்த சமயத்துல பயன்படுத்தி அந்த சமயத்துல நான் உனக்காக உதவி பண்ண விடுவேன். உன்னுடைய இடத்த நோக்கி உதவி பண்ண இடத்த விஷயமே கண்டிப்பா நான் உன்னை கடைசியில கொண்டுடுவேன்.
கவலைப்படாதே எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ அதோட அந்த சம்மதம் எடுக்க அதுக்கப்புறம் அவன் அந்த கிளம்பி இப்போ டெம்பிளுக்கு வரேன். இன்னொரு பக்கம் மூராவும் வேர்ல்டு அமைதியாரு. அது லம்பாத ஃபிளாமியாது நீ உயிரோட வந்துட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை கண்டிப்பா நம்மள கேப்சர் பண்ணிடலாம் அவனை நாளைக்கு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அப்படியா சரி ஓகே அப்பனா நீங்க கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க வெளியே. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான் எதுக்காக இப்படி நம்ம உதவி பண்ணணும்னு யோசிக்கிறேன்னு நல்லாவே புரிஞ்சுது. ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் சேர்த்து பழி வாங்கணும் நம்மளுடைய சொந்த சுயநலத்துக்காக எடுக்கக்கூடாது அதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். இன்னொரு பக்கம் ஃபிளாமியாவும் தயவு செஞ்சு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடா இந்த இடத்துல ஒருத்தர் கூட சாகக்கூடாது இல்லைனா டீமன் கார்டு தோக்கடிக்க முடியாது நீ நினைக்கிற விஷயம் நடக்காத அப்புறமா அடலட்டு அப்படின்னு அவளா சொல்ல அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவங்க பிளான போடுறாங்க. கிட்டத்தட்ட 3 குரூப்பா பிரிஞ்சு இப்போ ஹீரோவை தேடணும். 3 குரூப்பா பிரிக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு குரூப் நாட்டுக்குள்ள போய் தேடணும் அது வெஸ்ட் சைட்ல. இன்னொரு குரூப் ஈஸ்ட் சைட்ல போகணும். அப்புறம் இன்னொரு குரூப் இதே இடத்துல இருந்து கோயிலுக்குள்ள அவங்க வரானான்றத பார்க்கணும். அதன் அடிப்படையில் சாமட்டும் ஆண்ட்ஸும் இதே இடத்துல இருக்கட்டும். என்னது நானும் அவனுமா என்னாலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் போனுங்க. நீ ஒன்னும் வெளியே ஒன்னும் பண்ண தேவை நாங்க வரைக்கும் இந்த இடத்துல இருந்து போறோம் இதே இடத்துல ஏறியும் கூட ஆண்ட்ஸும் நான் உன்ன நல்லபடியா பார்த்து நீ ஃபீல் பண்ணாத. சரி ஆட்டோலேட் எந்த சைடு ஓடணும் இந்த சைடு தான் ஓடணும். சரி ஓகே நானும் ஃபிளாமியாவும் ஈஸ்ட் சைட்ல போறோம் நீங்க 2 பேர் வெஸ்ட் சைட்ல போங்க. அப்படின்னா நம்ம கோல்டவையும் நாச்சுட்டனையும் வெஸ்ட் சைடு அனுப்பிச்சு விட போறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ஸும் வழி மலைக்கிறான் நம்ம ஃபிளாமியாவை என்னடா உனக்கு வேணும் உன்னை என்னால நம்ப முடியல. கூட நீ இப்போ கூட எங்களுக்கு எதிராக சாதகமா இருப்பியா இல்ல அவனை மாதிரி ஏமாத்திருவியா? ஏன்னா நீ ஒரு ஃபைனட் தானே நான் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவு தான் டீமன் கார்டை தோக்கடிக்கணும் அதுதான் எனக்கு தேவை. அப்படியா சரி என்ன மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோக்கத்துக்கும் எப்பயாச்சும் எங்களுக்கு எதிராக மாறணும்னு நினைச்சுன்னா நான் ஒரு அசாஷன்றதை மறந்துடுறத உன்னை ஈஸியாக கொண்டுடுவேன். சரி வாங்க நம்ம இதை கிளம்ப சொல்லிட்டு மூராவும் அதுக்கப்புறம் அவளை கூட்டு போக இன்னொரு பக்கம் நாச்சுட்டானியும் கோல்டு சொல்லுங்க பிரின்சஸ் இங்க பாரு எனக்கு கண்டிப்பா 7th பிரேவா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடலட்டு நீ நம்புறியல்ன்றது எனக்கு தெரியாது ஆனா அவன் கூட பழகத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது கிடையாது. அவன் நினைச்சிருந்தா அப்பயும் எனக்கு கொண்டு இருக்கலாம்ல எல்லாரும் இந்த இடத்துல வர வச்சு அவன் எல்லாருமே நினைச்சிருந்த கூட கொண்டு இருக்க முடியும். ஏன் அந்த மாதிரி பண்ணலாம கண்டிப்பா அவன் கிடையாதுறான். அப்ப நீங்க யார் மேல சந்திக்க போறீங்க? எனக்கு இந்த இடத்துல சந்திக்கமே அந்த ஆன்சர்ன்றவன் தான். அவன் தான் வந்ததுல இருந்து குட்டியை குழப்பறான். அது மட்டும் இல்லாம நம்ம அடலட்டு மேல பழி போட்டதும் அவன் தான். கண்டிப்பா இதுல ஆன்சர் தான் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 7th பிரேவா அவனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. தப்புலாம் கிடையாது எப்படி நீ சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சாமாட்டும் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பவர்ஸ் எல்லாமே வெளியே வர வச்சிட்டு இருக்கா. இவங்க ஒன்னொரு பக்கம் தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு இப்போ டெம்பிளுக்குள்ள போகணும். ஏன்னா டெம்பிளுக்குள்ள தான் எனக்கான ப்ரூஃப் இருக்கும். அந்த ப்ரூஃபை எடுத்தா மட்டும் இவங்க எல்லாருக்கும் நான் 7th பிரேவ்ன்றதுல விஷயத்தை நிரூபிச்சு இந்த இடத்துல 7th பிரேவா இருக்கிற அந்த ஒரு நபர் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும். சும்மா விட மாட்டேன் டெம்பிளுக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் டெம்பிளுக்கு போக அடுத்த நிமிஷம் மொத்தம் ஆன்ஸும் அட்டாக் பண்றான். ஓ வந்துட்டு ஆடலட்டு என்ன விஷயமா வந்திருக்கேன் திரும்ப இந்த வரமாட்டேன்னு நினைச்சு வந்துட்டு இருக்கிறேன். ஆன்ஸ் எதுக்காக இப்படி பண்றான்? நான் ஒரு ஆஷா செய்யறா எனக்கு எப்பவுமே என்னுடைய பார்வை ஷார்ப்பா இருக்கும். என்ன 7th பிரேவே நான் 7th பிரேவ் இல்லைன்றது நிரூபித்துக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்ப நான் ஒத்தி மோதிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில சண்டை பயங்கரமா நடக்கும். நம்மளால அவனை பாம்பை போட்டு ஏமாத்திட்டு அடிக்கலான்னு பார்த்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு அடிக்கிறான். உண்மையிலேயே ஆசாஷன்றது வேற லெவல் தான். அவன் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிருவான். எப்படியே பார்த்து ஹீரோ ட்ரிக் பயன்படுத்தணுமே அவனால ஈஸியாக சமாளிக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே கோல்டுவும் ஏதோ ஒரு விஷயத்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு டெம்பிள் ஏதோ நடந்துட்டு இருக்கு ஒன்னும் இருக்காது வா போயிட்டு உண்மையை கண்டுபிடிப்போம். ஆஞ்சு தான் 7th பிரேவ்ன்றதை நிரூபிப்பாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாச்சுட்டானியாவும் அந்த இருந்து முன்னாடி போக கோல்டவை அப்படியே நம்பி போயிடறான். இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து அவன் அடிக்கலான்னு பார்க்க இருந்தாலுமே நம்ம ஹீரோவை ஒரு கடத்துல காண தடிக்க விட்டுட்டு அவனுடைய ஸ்வாட் அவனுக்கு ரொம்ப தூரம் போயிடுது. அதுக்கப்புறம் அவனுடைய கத்தி எடுத்து அவனுடைய கழுத்துல வச்சு மிரட்டான். என்ன அடலட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு போலியா சரி 7th பிரேவே அப்படின்ற மாதிரி அவன் விளக்கமா சொல்ல அதோட இந்த தெரிஞ்சோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விலகான வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதம் இருக்கும் முடிச்சு பணம் பொறுமையாக பார்த்துட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கம்மி உங்களுக்கு பிடிச்ச போடுங்க நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.